மகா பெரிய கிருபையில நீங்க அறிஞ்சிருக்கிற கிருபை உனக்கு தெரியுமா? கிருபை என்ன பண்ணோன்னு, அவர் ஐஸ்வர்யவானா இருந்தோம் உனக்காக எனக்காக தரித்திரனா மாறின. இன்னத்துக்கு தரித்திரனா மாறினாரு? நீ ஐஸ்வர்யவானா மாறணும். நீ தரித்திரத்தை வாழத்துக்கு இல்ல, இன்னத்துக்கு தழும்பை ஏற்றுக்கொண்டாருங்க, நீ சுகத்தோட ஆரோக்கியத்தோடு வாழணும். இன்னத்துக்கு இயேசுவ பிதா ரிஜெக்ட் ஆனாரு, நீயும் நானும் அக்செப்ட் ஆகணும். பிதாவாகிய தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இயேசு ரிஜெக்ட் ஆனாரு உனக்காக எனக்காக. நீ அசிங்கப்படக்கூடாது, நீ மகிமையை பெற்றுக்கணும், அவர் அசிங்கத்தை ஏற்றுக்கொண்டாரு தான் பைபிள் சொல்லுது. He was naked ன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இவ்வளவுத்தையும் செய்து முடிச்சுட்டு நீ அதை நம்ப மாட்டேங்கிற, பிரீச்சிங்க கேட்கிற அதை நம்ப மாட்டேங்கிற, ஏதோ ஒரு பைத்தியம் சொல்லிட்டு போனவொன்னா அந்த பைத்தியத்தின் பேச்சை கேட்டுக்குன்னு பைத்தியம் மாதிரி நீயும் பண்ணுகிற. அப்ப நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கங்க. அதுக்கு தான் பைபிள்லையும் சர்ச்லையும் கரெக்டா இருங்க. சர்ச்சுக்கு கரெக்டா போங்க, அங்க தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, வீட்டுக்கு வந்து திரும்பி கேளுங்க. யூடியூப்ல எல்லா பாஸ்டர்ஸும் போற உங்களுடைய பாஸ்டரோட வீடியோவை கேளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த வார்த்தைகளை கேட்காம சத்தியமா நீ முன்னேற மாட்டேன்னா அத்தை நம்புவ. நல்லா வருவேன்னா இன்னைக்கு எல்லாருமே அதுதான், ஹாஸ்பிட்டலா தேடுறாங்க. உனக்கு ஒன்றும் இல்லைன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க, உனக்கு கட்டிக்குதுன்னா உடனே நம்புறாங்க. ஐயோ போயிடுச்சு பிரதர், இன்னும் ஆயிடுச்சு. இல்லை உனக்கு கட்டியில், ஆனால் நோவு இருக்கலாம், கட்டி இருக்குமோ கல் இருக்குமோ. பைத்தியவங்க பேச்சுங்களை போய் சேர்ல உக்காந்துட்டு எல்லார்கிட்டயும் உட்காந்து என்னான்னு தெரிலக்கா ஒரே நோவுன்னு அது ஒன்று சொல்லும். என்ன தெரியுமா சொல்லும்? கட்டி வந்துட்டுக்குது பிரதர், கட்டி தான் இருக்கும், நீ ஃபஸ்ட்டு போய் பாரு. ஃபஸ்ட்டு அப்படியே கேரிங்காக சொல்லுவாங்க. நீ அதில் பயத்துலேயே பிள்ளைங்களையும் பெரியவங்களையும் வீட்டில் இருக்கிறவங்களையும் மண்டியை கொழுப்பின்னு வாப்பாலான்னுங்கிறது. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. அப்போ வார்த்தை என்ன? டாக்டர் கிட்ட போற கட்டிக்குதுன்னு சொன்னா பயப்படாத, வார்த்தை சொல்லுது. கிறிஸ்து இயேசு எப்படியாய் பரலோகத்தில் இருக்கிறாரு, நாம் அப்படியா இந்த உலகத்தில் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்து நோயோடுகிறாரா, கட்டி வச்சு நோக்கானுங்கிறாரா? அவருக்கு நோவே இல்லை. அவர் எப்படியா இருக்கிறார், அப்ப ராஜா வாழ்க்கையில் இருக்கு, அதே வாழ்க்கையில நீயும் நான் பரலோகத்தில் இப்ப எப்படிங்கிறாரு அந்த அப்படியே தான் நீ இந்த உலகத்தில் இருக்கிற. அதை புரிஞ்சுக்கினா அந்த லெவலுக்கு வந்துருவேன். சரி, அல்லேலூயா, ஆமென். அவன் சொல்றான், நான் மாத்திரம் உத்தமனா நடந்தேன். உத்தமனா நம்ம ஊர்ல என்ன சொல்லுங்க? சப்பியா தலை வாரணும், சட்டை தொலைன்னு போடணும், பேண்ட் தொலைன்னு போடணும், ஸ்லிப்பர் போட்டுன்னு பைபிள்ல பக்கல் எப்படி வச்சுக்கின்னு சோத்திரம் பிரதர் அப்படின்றது உத்தமன்னு நினைச்சுக்காதீங்க. சவுண்டே வராம இப்பெல்லாம் பேசுவாங்க சில ஊழியக்காரங்க. சில ரொம்ப பயங்கரமா ஜபிக்கிறவங்கெல்லாம் பிரேஸ் தி லார்ட் அப்படின்னாக்கா பிரேஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க அப்படிதான் பேசுவாங்க. நான் பேசுறது உங்களுக்கே கேட்சான்னு கூட தெரில, எனக்கு எங்களுக்கு கேட்கவே கேட்காது. யாருன்னா வந்து சோத்திரம் பிரதர்னா பரவாயில்ல, சிரிச்சா அப்படின்னுப்பான். இது உத்தமம் நினைச்சிட்டுக்கிறாங்க. பைபிள பக்கல் இப்படி வச்சுக்கினே சோத்திரம்பா எப்படிப்பா இருக்கு, நல்லாகிறேன், கொஞ்சம் நல்லா பேசு, இன்னும் வியாதி வந்த மாதிரி ஃபைல்ஸ் டைல்ஸ் வந்த மாதிரி ஓ மாதிரி நல்லா தானே குத்துக்கிறாரு தொண்டைய, கத்தி பேசு. ஆனா அத்தை பேசின ஒண்ணு உத்தம, சிரிக்காம இருந்தா உத்தம, சரியா பேசாம இருந்தா உத்தம, இது உத்தம நினைச்சுக்கிறாங்க. ஆனா இங்க காலேப் சொல்றான், நான் ஒருவன் உத்தமா நடந்தனா ஒன்னும் இல்ல, அவர் வார்த்தையில நம்பிக்கையா விசுவாசமா இருந்தான் பாத்தியா, அதை தான் ஃபாலோன்றார். பின்தொடர்னு வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறோம். உத்தமனா இருந்தானா உடனே பா சொத்திரம் அப்படி இதெல்லாம் போட்ட உடனே உத்தம அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல, நம்பிக்கையா இருந்தான், நம்பிக்கையா இருந்தான். He wholly followed, முழுமையா உத்தமனா இருந்தான் அவன் ஒருத்தன். காலேபோ ஜோஷுவா மாத்திரம் எதுல? புக் ஆஃப் நம்பர்ஸ்ல சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவம். அங்க இருக்கிற ராட்சசர்களை பார்த்து பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். உனக்கு இருக்கிற நோவை பார்த்து பயப்படாத, உனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாத. எவன் பயப்படுவான்? அனாதிங்க தான் பயப்படுவாங்க. நீ அனாதி இல்ல, உனக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார், உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், உன்னை போஷிக்க, உன்னை நடத்த, உன்னை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறாரு. நீ ஏன் பயப்படுற? So Moses swore on that day saying, surely the land where your foot has trodden shall be your inheritance and your children's forever, because you have wholly followed the Lord my God. surely என்றார், நிச்சயமா என்றார். நிச்சயம்னா ஆப்ஷன் இல்ல, கொடுத்தா கொடுக்குறாங்க, போனா கொடுக்குறேன் பிரதர் அப்படின்றாங்க. பாத்தியா, ஸ்காலர்ஷிப் வரட்டும் நான் உனக்கு கொடுக்குறேன்,
ஏன் வஞ்சினா கொடுக்குறேன்றாங்க பார்த்தியா, அவங்க வந்து ஆப்ஷன். நிச்சயமா கொடுக்குறேன், கவலையப்படாத, வா வீட்டுக்கு வந்து வாங்கி போன்றாங்க பார்த்தியா, அது நிச்சயம். அப்போ நீ அங்கே என்ட்ரு ஆனோன்னு நிச்சயம் சொல்கிறேன், ஷோர்லி காலேப் நீ எங்கே காலை வச்ச, எப்ரோன் மலையில் காலை வச்சுட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டா, காலேப் எங்கே காலை வச்ச, அது உனக்கும் உன் சங்கதிக்கு எப்பொழுதும் உங்களுக்கு தான், அது என்றென்றைக்கும் உன் சங்கதிக்கு தான், அது உனக்கு தான்ட்டார். யாரு? மோசே. ஏன்? அவன் முழுமையாக உத்தமனாக இருந்தானா. எதில்? நம்பிக்கையை தான் சொல்கிறது, விசுவாசத்தை. உத்தமனாக இருந்தானோ உத்தமனாக இருந்தான் அப்படின்னு ஒன்றும் இல்லை. 10 பேர் விதமாக 4 பேர் விதமாக பேசினாங்க, இவன் ஒருத்தன் தெய்வ வார்த்தையை பேசினான். 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கன்றாங்க, இவங்க 10 பேர் 10 விதமாக பேசுகிறாங்க. ஏய் ராட்சஸ், ஏய் பயங்கரமா கத்தி பெருசாக குத்திடுவான் நச்சுக்கிடுவான் அப்படி பேசிட்டு இருக்கிறானுங்க. இவன் ஒருத்தின்னு சொல்கிறான், பிரெட்டு அவனுக்கு நம்மளுக்கு சோறுறான்ட்டான். சோறுறான்னு சொன்ன உடனே எல்லாம் மோர் குடிக்கிற மாதிரி தைரியமாக இருந்தான். விசுவாசம், பயப்படவே இல்லை. பயப்படாத இருந்தான் பார்த்தியா, அவன் காணான்னு அடிச்சிட்டான். இப்போ எதுக்கு வந்துக்கிறான்? வீடு இது எல்லாமே இருக்குது, மலைக்காக வந்துக்கிறான். யார்கிட்ட? ஜோஷுவா கிட்ட. அல்லேலூயா. யார்கிட்ட வந்துட்டுக்கிறான்? ஜோஷுவா கிட்ட வந்துட்டுக்கிறான். அல்லேலூயா. அப்போ இவன் உத்தமான நடந்தவொடனே நீங்கள் உத்தமன்னு வேற எதுக்கு போயிடக்கூடாது, முழுமையாக நம்பி இருந்தான். நீ நம்பி இருக்கிறனா உன் உத்தமம் அதுதான். ஆண்டவர் இருக்கிறார்ப்பா, எனக்கு நடத்துவார், நிச்சயமா உயர்த்துவார். 4 பேர் சொல்லுவான், எப்போ தான் நீ முன்னு எல்லாருக்கும் சுருன்னு ஏறினோம் அப்படிதான் அவன் நினச்சுன்னுக்கிறாங்க. சுருன்னு யாரும் ஏற முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், உன் டைம் வந்த உடனே சடனில் நீ நினைக்காதெல்லாம் நடந்துன்னு இருக்கும். என்னடா ஒரே நன்மையாக நடந்துனுக்குது, உனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு நீ உயர்வ. அல்லேலூயா, அல்லேலூயா. 10ஆம் வசனம். And now behold, the Lord has kept me alive, as he said this 45 years, ever since the Lord spoke this word to Moses, while Israel wandered in the wilderness. And now here I am this day, 85 years old. எத்தனை வருஷம் வார்த்தையை வச்சுன்னு வந்துக்கிறான்? 45 வருஷம் தேவன் அவங்கிட்ட சொன்ன வார்த்தையை வச்சுன்னு வந்துக்கிறான். அங்க பாருங்க 10ஆம் வசனத்தில் அழகா சொல்றான், and now behold, the Lord has kept me alive. இந்நாள் வரைக்கும் தேவன் என்னை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோட வச்சிருக்கிறாரா. யாரை வச்சுக்கிறார்? உயிரோட காலேபை வச்சுக்கிறார். எதுக்கு வச்சுக்கிறாரு? அவனுக்கு கூறியதை சுதந்தரித்துக் கொள்ளும் இந்நாள் வரைக்கும். இப்போ என்ன, அவனுக்கு வயசு 85 வயசு. யாருன்னா 85 வயசுல வீடு கட்டி இந்த வயசுல சாவதான் எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க நம்ம இப்போக்கிற ஊர்ல இல்லையா? அவள் தான் வயசாயிடுச்சு பிரதர், இதுக்கு மேல இன்னாக்கி இது அப்படின்னு இருப்பாங்க. போயிடுவேன் எப்போ ஒன்று சாவு. 50 வயசு ஆயிட்டாலே இப்போலாம் சாவை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க லூஸ் மாதிரி. ஆனால் காலேபு ஏன் வயசாயிடுச்சுன்னு பேர் வாங்கல தெரியுமா? காலேபு சுகந்தரிக்கிற ஒரு மைண்டில் இருந்தான். அவனுக்கு சொல்லப்பட்டதில் சுகந்தரிக்கிற ஒரு மைண்டில் இருந்தான். அதனால் சாவே இல்லாம பைபிள் சொல்லுது அந்நாள் வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தான். அவன் சொல்கிறான், till now God has kept me alive. எதுக்கு? அவர் எனக்குன்னு கொடுக்கறத சொல்றது, கொடுக்குறேன்னு சொன்னார் பற்றி அதை சுகந்தரித்து கொள்ளுகிறது. கடத்திலே நீ செத்து போயிட மாட்ட, வறுமையிலே செத்து போயிட மாட்ட. செத்துட்டீங்கன்னா மேலே போயிட்டா கூட ஆண்டவர் சொல்லுவார், கடத்தை வச்சு நீங்க வந்துக்கிற ஓடு கீழே திரும்பி கீழே அனுப்புவார். அல்லேலூயா. போய் கடத்தை தீத்துட்டு என் பிள்ளை நீ உலகத்தில் என்னென்ன சுகந்தரித்துக்கும் நீ போதுன்ற அளவுக்கு நீ போத ஆண்டவர் இதுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டேன்ற பற்றி அப்போ தான் செத்து போயிடுவேன். இல்லை நான் நம்புறேன். நான் என்ன நம்புறேன்னா அவர் வரைக்கும் நான் உயிரோடு கூட இருப்பேன், சாவே இல்லாமல் கூட மேலே போயிடுவேன். ஏன்னா அப்படிதான் சொல்லுது பைபிள். ஒருத்த மாவாட்டினுப்பான், இன்னொருத்த மேலே அப்படியே போயிடுவான் உயிரோட. அந்த மாதிரி போயிடலானுங்கிறேன் நான். அவரோட வருகையை நோக்கி இருங்க, சாவை நோக்கி இருக்காதீங்க. நீ சாவக்கூடாதுன்னு தான் அவர் செத்தாரு. நிறைய பேர் இன்னைக்கு சாவை எதிர்பார்த்து இருக்கிறதுனால தான் சாவு வருது. நீ ஏன் சாவை எதிர்பார்க்குற? வயசாயிடுச்சின்னு. காலை 85 வயசுல எல்லாங்குது. ஆனால் சுகந்தரிக்கிற ஒரு மைண்ட்லேயே இருந்தான். நீ சுகந்தரிக்கிற மைண்டில் எகிரியா சோதா? அப்படியே உக்கானுங்கிற ஆள் தான் பிரதர். இதுக்கு மேலே ரெஸ்ட்டுனா தூங்கினே இருக்கிறது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட். நான் பேசுனுங்கிறது ஃபிசிக்கல் ரெஸ்ட்டை பற்றி பேசுனுக்கிறேன். தூங்கினே இருக்கிறது. ராத்திரியானா தூங்கு, அத்தான் ஆண்டவர் ராத்திரின்னு உனக்கு வச்சுக்கிறேன். ஆனால் நீ ராத்திரியெல்லாம் வேலை பார்த்துட்டு பகலெல்லாம் தூங்கினுப்ப. அல்லேலூயா சொல்லுங்களேன். 85 வயசு வரைக்கும் 45 பாருங்களேன். போன வருஷம் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் குத்தாருனாலும் நீ மறந்துட்டுப்ப இல்லை?
இல்லை இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன வந்துச்சுனாலே முழிச்சுன்னுப்பேன், என்ன வந்துச்சியா தெரியலையே. சரி ஜான்வரி 1ஆம் தேதி விடு, பிப்ரவரி 1ஆம் தேதி சர்ச்சில் என்னப்பா பேசுனாங்க தெரியலையே, அத்தையே மறந்துட்டுப்ப. ஆனால் காலேப் 45 வயசு தாண்டிச்சு, இப்போ அவர் 85 வயசு, அந்த வார்த்தை இன்னும் வச்சுன்னு இருக்கிறான். எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரே, புதுசாக ஒன்று அவன் கேட்க வரல, அவனுக்குன்னு கொடுக்குறேன்னு சொன்னதான் அவன் கேட்க வந்துக்கிறான். தேவன் நீ ஒன்று புதுசாக கேட்கல, இயேசு கிறிஸ்து நீங்க என்ன சிலுவையில் சம்பாதிச்சாரோ அதை கேட்க தான் நீ வர, வேற எதையும் கேட்க நீ வரல. சோ நல்லா கவனி, தேவன் உனக்குன்னு கொடுக்குறேன்னு சொன்னதை நீ கேட்க வர. இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக என்ன சிலுவையில் சம்பாதித்தாரோ அவர் நாமத்தில் நீ கேட்க ஆரம்பி. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு இந்த ஸ்டோரி எல்லாம். 11வது வசனம், as I am as strong this day as on the day that Moses sent me, just as my strength was then, so now is my strength for the war, both for going out and for coming in. அந்நாளில் மோசை அனுப்பினார் பார்த்தியா வேவு பார்க்கறதுக்கு, அன்னைக்கு என்ன பலன் எனக்கு இருந்துச்சோ 40 வயசுல, அதே பலன் எனக்கு இப்போ இருக்கு, அதே பலத்தோட நான் சண்டை போறதுக்கும் ரெடின்ற மாதிரி சொல்லிட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். திரும்பி படிக்கிறேன். as I am as strong this day as on the day that Moses sent me, just as my strength was then, so now is my strength. அப்போ எப்படி யுத்தத்துக்கு என் சரீரம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ, வாலிப சரீரமாக இருந்துச்சோ, 80 வயசு எல்லாம் ஆண்டுப்போம் இல்லையா? நம்ம ப்ராக்டிக்கல் வயசாச்சுன்னா மூஞ்சி எப்படி இருக்கும் பிரதர், வயசாச்சு நானான்றேன். காலேபு சுகந்தரிக்கிற மைண்ட் இருந்த உடனே தேவன் இந்நாள் வரைக்கும் அவனை உயிரோட வச்சார்னா, ஏதோ நோவெல்லாம் குத்துட்டு இப்படி வச்சுக்கின்னு உயிரோட வச்சார் இல்லை, அவன் இளமையா இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தன் சொல்றான் தைரியமா, என்ன சொல்றான்னா, காலேப் என்ன சொல்றான், இப்போ அமிச்சா கூட நான் அப்போ எல்லாம் அஸ்தல்ட்டு வந்துடுவேன். ஏன்னா 40 வயசுல வேவு பார்க்கறதுக்கு எனக்கு எந்த பலன் இருந்துச்சோ, நான் சண்டை போடும்போது எனக்கு எந்த பலன் இருந்துச்சோ, அதே பலனோட ஆண்டவர் என்னை இப்போ வச்சிருக்கிறாருன்றான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே பலன். எந்த பலன்? 40 வயசுல வாலிப. அப்போ அந்த காலத்தில் 40 வயசு தான் வாலிபம். ஏன்னா ஈசாக்கு 40 வயசுல கல்யாணம் ஆகுது, 60 வயசுல குழந்தை பிறகுறாரு. இப்போ 50 வயசுலேயே அவுட்டு, யாரும் குழந்தைலாம் பிறக்க முடியாது இல்லையா? 30 வயசுனா சீக்கிரம் கல்யாணம் பண்ணப்பா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணப்பா அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி விட்டு அனுப்பிச்சிட்றாங்க இல்லையா? இல்லையா சொல்லுங்களேன். ஆனால் இவனுக்கு 40 வயசில் வாக்கு கொடுத்ததை இருதயத்தில் எழுதி வச்சுட்டுக்கிறான். அப்போ புக்கு தான் எழுதி வச்சுட்டுக்கிறான். நீ எங்கே இப்போ எழுதி கூட வைக்கிறேன்னு வச்சுக்கோ, நோட்ஸு அப்படின்னு எழுதி வச்சுருது. அதுதான் பேருக்கு எத்தனை எங்கன்னா இருக்கோ சொருகிடும், சண்டே ஆனால் திரும்பி எத்தனை வருது எழுதி திரும்பி சொருகி வச்சு. அப்போ என்னத்துக்கு எழுதுறா? எழுதி வைக்கிறத மெடிடேட் பண்ணுங்க. அவன் அதே மைண்டோடு இருந்ததுனால தான் அவ்வளோ கிடைச்ச அடுங்கலங்க. அவனுக்கு சொந்தமானதை சுகந்தரித்து கொள்ளும்படியாய் வந்து கேட்டுன்னு இருக்கிறான். அப்போ இருக்கிற பலன் எனக்கு இப்போ ஏன் சொல்லுங்கிறான் தெரியுமா? இப்போ அந்த எப்ரான் மலை இன்னொருத்தன் கையில் இருக்குது, இவன் போய் என்ன பண்ணாத்த எடுத்துக்கணும். நீ பயப்படாத, எனக்கு 85 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறியா? உனக்கு தான் வயசு ஆயிடுச்சு. ஏன்னா அவன் டயர்ட் ஆயிட்டான் ஜோஷ்வா. ஆனால் இவனுக்கு வயசாகல, இவன் போய் ரெடியாகிறான் அவனுக்கு சொந்தமானதை எடுத்துக்கொள்ள. எனக்கு மோசை வாக்கு கொடுத்துக்கிறார்ப்பா. யார் மூலியமா? தேவன் மோசை மூலியமா எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ எனக்குரியதை நான் சுகந்தரித்துக் கொள்றேன்னு வந்து நின்று கேட்டுனுக்கிறான். அல்லேலூயா. Now therefore give me this mountain. பாருங்க என்னது கேட்குறான். of which the Lord spoke in that day. மலையை கேட்டு வந்துக்கிறாங்க. ஏதோ நிலம் இல்லை, ஏதோ ஒரு வீடு இல்லை, மலை கொடுக்குறேன்னு சொன்ன. நான் எந்த இடத்துல காலை வச்சேன் தெரியுமா? எப்ரான் மலைல காலை வச்சேன். அந்த மலையை எனக்கு குத்துருன்னு வந்து நின்றுக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னடா டே காலை எப்படியே வீடுக்கு வச்சுச்சு, ஃப்ரிட்ஜுக்கு வச்சுச்சு, எல்லாம் போதுமா? பேராசை இல்லை பேரா ஏங்க உங்ககிட்டயே ஆசைப்பட்டான் இல்லை பக்கத்து வீட்டில் போய் அவன் நீ ஆசைப்பட்ட? இல்லை, உனக்குன்னு தேவன் கொடுக்க சொன்னதை தான் நீ ஆசைப்பட்ட. தப்பே இல்லை. நான் சொல்கிற பிள்ளைங்களுக்கு கூட சொல்கிறேன், உங்கள் அப்பா கிட்ட நீ எதுன்னு ஆசைப்படு, தப்பே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நெக்ஸ்ட் வீக் காலேபோட அவங்க பொண்ணை பற்றி தான் அதே ஆட்டிடியூடு தான் அவங்க பொண்ணுக்கும். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நீங்கள் உங்கள் டேடி கிட்ட போய் நீ கேட்குறதுல தப்பே இல்லை. உங்கள் டேடி கிட்ட இருக்கும்னா, இல்லாத டேடி கிட்ட போய் நோண்டாதீங்க பாவம். உங்கள் டேடி கிட்ட எவ்வளோ இருக்குது? ஒரு சமயம் உங்கள் டேடி நிறைய வச்சு சேர்த்து வச்சுட்டு கொடுங்க டேடி எனக்கு, நான் உங்கள் பிள்ளை தானே எந்த தானே அப்படின்னு சொல்லி தைரியமாக கேளுங்க. ஒரு வாலிப வயசு ஆகிட்டு பிறகு இப்போயே ஓடுற போகிறீங்க 5வது 2வது 4வது 6வது 7வது படிக்கும் போதே, ஒரு காலேஜ் படிக்கும் போது என் சொத்து கொடு பத்திரம் கொடுன்னு இப்போயே போய் நின்று போகிற. கோர்ட்லேயே செல்லாது அது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். அந்நாள் வரைக்கும் இருந்த என் பலன்
இந்த நாள்லயும் இருக்குது. இட் மே பி தட் த லார்ட் வில் பி வித் மீ. இங்க வந்து இட் மேபிங்குது, ஆனா ஹீப்ரூ கிரீக்ல வந்து என்ன ஆகுதுன்னா கடவுள் என் கூடவே இருக்கிறார். இட் மேபினா என்னவோ ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அப்படி இல்லை, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். that the Lord will be with me and I shall be able to drive them out as the Lord said. கர்த்தர் இவங்களெல்லாம் எனக்கு அப்போன்னு சொன்னார்ல, ஆண்டவர் சொன்னபடியே மேபி இல்லை, இப்ரூல கரெக்டாகுது. என்ன ஆகுதுன்னா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறதுனால நான் இவங்களை எல்லாரும் என்ன பண்ணிடுவேன், அச்சு தள்ளிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். 85 வயசுல நான் சண்டை போடுவேன்னு வந்து நின்னுங்கிறான். அப்போ என்ன மாதிரி பலன் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருப்பாரு. அவனுக்கு ஒரு கை நோய் வந்துட்டுக்குது, நீ 50 வயசுலேயே பிபி சுகர்னு சுற்றினுக்கிறோம் இல்லை, அவன் வந்துட்டு சுகர் இருக்குதுன்னா போய் சண்டை போகுது. எங்கப்பா என்னாலே முடியல, 85 வயசில் ஆட்டை புஷ்ன்னு போக சொல்கிறான் என் மகன் அப்படின்னுக்கிற இல்லையா. கால் நோது பிரதர், கை நோது பிரதர், நோயோடு இருக்கிற, ஏன் உனக்கு கரெக்டாக தெரில ஏசு நான் செய்து முச்சாருன்ட்டு. நான் சொல்கிறேன் எளிமையாக இருப்பேன். இந்த வார்த்தையை நீ கேட்கறதுனால உன் சரீரத்தில் உள்ள எல்லா நோய் இப்போ மறையுது, உன் குறைவெல்லாம் மறையுது. நீ சுகந்தரித்து கொள்ளும்படி தடையா இருக்கிற ஒவ்வொரு தடைகளை அடிக்கிற அளவுக்கு, ஜெயிக்கிற அளவுக்கு ஆண்டவர் உனக்கு பலத்தை கொடுக்க போகிறார். நீ எழுந்து நடக்க போகிற நாட்கள் அரைஸ் என்றார்ல, அப்போ ஏஞ்சுக்கிறதுக்கு பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீ பிரகாசிக்கிறதுக்கு ஆண்டவர் வழிகளை உண்டாக்குவார். உன் நேரம் வந்துச்சு, நீ சுகந்தரித்துக்கொள். அல்லேலூயா. காலேப் சும்மா இல்ல, 85 வயசுல போய் எனக்கு வேணும்னு போய் நின்னுக்கிறான். பெரிய அப்படின்னா ரெடியா இருக்கிற சிட்டிஸ் எல்லாமே அங்க ரெடியா இருக்க மலை, அது எனக்கு குத்துருன்ட்டு போய் நின்னுக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னால் ஐ ஷல் பி ஏபிள், என்னால முடியும் அவங்கள ஓட்டுறதுக்கு. யார? ராட்சசர்களை ஓட்டுறதுக்கு. அந்த இடத்த எப்ரோன் மழையை பிடிச்சிருக்கிறவங்களுக்கு என்னால ஓட்ட முடியும் தைரியமா நின்னுக்கிறான். நீ நின்னுக்கிறியா 85 வயசுல? நீ எங்க 25 வயசுலயே சோர்ந்துட்டு உட்காந்துட்டுக்கிற. என்னை யாரும் உயர்த்தல பிரதர், எனக்கு யாரும் உதவி செய்யல பிரதர். அவனும் செய்ய மாட்டான். ஒருத்தனா வந்து ஜோஷுவா கிட்ட நின்னுக்கிறான், என்னால அவங்களை அடிக்க முடியும்டான்ட்டு. ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றியா, நீ சோர்ந்துட்டு சொத்துடுற, போய் சாவு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அல்லேலூயா. சாவாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் மலை போல பெரிய பெரிய திட்டங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். காலேபுக்கு ஆண்டவர் சொன்னது மேல கவனமா இருந்தான். அந்த வார்த்தை அவனுக்குள்ள இருந்துச்சு, இன்னைக்கு உனக்குள்ள இருக்கா? அழிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, கனவுல காட்டினாரு, நிக்கிறியா? நீ ஓடுற ஏதோ நானும் ஒண்ணு வீட்டுல சொல்லிட்டாங்க, இது சொல்லிட்டான், ஒரு தரிசனத்துல நிக்கிறியா? நீ இல்லவே இல்லையே. அவங்க சொல்லிட்டாங்க, வெறும் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, அவமானமா இருக்குது பிரதர் அப்படின்னு போல. 10 பேர் சொல்லும் போதும் போல. அவன் கரெக்டா தான் ஆண்டவர் அவனுக்குன்னு சொன்னதுல. ஜோஷுவா என்னவா சொல்லிட்டுப்பான், எனக்கு தெரிஞ்சு டே வயசாயிடுச்சு இப்போ வேணுமா சண்டை போட முடியுமான்னு கேட்டுப்பான் பழகுது. ஆனால் வார்த்தையில் இல்லை, சும்மா இமேஜினேஷன். அப்போதான் சொல்கிறான் அவன், 40 வயசுல நீ என்ன பெலன் இருந்துச்சு, அதே பெலன் இன்னும் இருக்குதுடா. நோய் இல்லாத சரீரண்டா இது. ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் என்ன உயிரோட வச்சிருக்கிறாரா? இன்னாத்துக்கு வச்சிருக்கிறார். நீயும் நானும் என்னத்துக்கு உயிரோட இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நீ செத்து போயிட்டு இருப்ப, பிரச்சனையை கண்டு, போராட்டத்தை கண்டு, அவமானத்தை கண்டு செத்து போயிருப்ப. ஆனா இந்நாள் வரைக்கும் நீ உயிரோடு இருக்கிற காரணம் உனக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம். நீ அதை சுகந்தரிக்கிற, நீ சாக மாட்ட, கவலைப்படாது. உனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற கோல், உனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பொருட்கள், உனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய பெரிய மேன்மை உயர்வுகளை காணுகிற வரைக்கும் அழிஞ்சு போயிட மாட்ட, கவலைப்படாத. நெகட்டிவா பேசுறவன் பேசினே இருக்கட்டும், நீ பாசிட்டிவா பேசி நீ மேல போயினே இருப்ப. அல்லேலூயா. என்னால முடியும்ன்றான். ஏன்? அதுக்கு முன்னாடி சொல்லிட்டான்ல அவன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாருவா. ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால என்னால அவங்கள ஓட்ட முடியும்ட்டான். அவர் இருக்கிறார். ஒன் மைண்ட்ல வச்சுக்கோங்க, இல்லாதவரை நீங்க வைக்கலவும் கூட. சங்கி போன மங்கி போன ஜீசஸ் இல்ல, மங்கி போன சொங்கி போன ஜீசஸ் இல்ல, உன் கூட என் கூட பலன் உள்ளவர், மகா பெரிய பலன் உடையவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ காலேபு முழுமையா நம்பி இருக்கிறது ஆண்டவர். ஆண்டவர் என் கூட இருக்கிறார்ப்பா, என்னை சுகமா வச்சிருக்கிறது அவர், என்னை ஆரோக்கியமா வச்சிருக்கிறது அவர், இந்நாள் வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறார்னா அந்த மலையை எனக்கு கொடுக்கறதுக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் 13th verse 13, and Joshua blessed him and gave Hebron to Caleb the son of Jephunneh as an inheritance. சுகந்தரமா எப்ரோன் மலையை ஜோஷுவா காலேபை ஆசீர்வதிச்சுட்டு
என்னான்றான், போய் எடுத்துக்கோ உன்னுடைய சுதந்திரத்தைன்றான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. காலேப் போய் அவனே எடுத்துருக்கலாம், ஃப்ரெண்டு தானே மச்சாண்டே அப்படின்னு கூட சொல்லாம கூட போய் எடுத்துருக்கலாம். ஆனா எல்லா பொறுப்பையும் ஜோஷ்வாக்கல்ல யாருக்கு கொடுத்துட்டு இருந்தால் தேவன் கொடுத்துட்டு இருந்தார். அதனாலதான் ஜோஷ்வா கிட்ட வந்து கேட்கிறான். இன்னைக்கு பிதாவாகிய தேவன் எல்லாமே இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்துருக்கிறதுனால அவர் நாமத்துல வந்து நீ கேட்டா மாத்திரம் போதும், உன் இருதயம் நிறைவாகிற மாதிரி, நீ சந்தோஷம் அடைகிற மாதிரி ஆண்டவர் செய்து முடிப்பார், உனக்குன்றதை கொடுப்பார். அல்லேலூயா. ஸோ நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. என்னோட கூட சேர்ந்து கடைசியாய் புக் ஆஃப் ஜான் சாப்டர் 16:24 புதிய ஏற்பாடுல ஆண்டவர் என்னன்றாரு, until now you have asked nothing in my name, ask and you will receive that your joy may be full அப்படின்றார். என் நாமத்துல இந்நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணல, ஒண்ணுமே கேட்கல, கேளுங்க நீங்க நிறைவாகிற மாதிரி பெற்றுக்கொள்வீங்கன்னு பைபிள் சொல். கேள்றா நீ நிறைவாகிற மாதிரி பெற்றுக்கொள்வ. அப்போ என்னன்றாரு, நீ கேட்டா பெற்று, அதான் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். தற்றா நீ தொறக்கணா, உனக்கு நீ தேடுறது நீ கண்டடிவ. உனக்கு நீ என்ன தென்னுகிற, வேலை தென்னுகிறியோ என்ன தென்னுகிறியோ தேடு, கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ தட்டினா திறக்காத கதவே இல்லைன்ற, நீ கேட்டா கொடுக்காம நான் இருக்கவே மாட்டேன்னு தான் சொல்ற. நீ கேளு. அதான் வாக்குத்தத்த செய்தியில் கூட சொன்னேன், அப்பா வந்து பிள்ளையின் தோல் மேல போட்டு மகன் சந்தோஷமாகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பணங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா கிட்ட இவ்வளவு நாள் நான் உனக்கு எதுவும் பண்ணல, என்ன பண்ணிட்டோம் சொல்லு, என்ன வேணும் உனக்கு கேட்பாரா இல்லையா? அப்பா அம்மா உட்கார்றாங்க தானே, ரொம்ப அடிச்சுட்டாங்கன்னா கூட சில நேரத்தில் எங்கள் மம்மி என்னை அடி வாங்க பாரு, அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை வேற மாரி அடிப்பாங்க. அஷ்டு ஒன்று வந்து பண்ணுவாங்க, சரி இந்த காசு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, ஊவில். அப்போ ஆண்டவர் வந்து உன் நெஞ்சளவு உயர்த்த முடியும், ஆனா நீ விரும்புறியான்னு தான் கேட்கிறார். நான் உனக்கு பண்ண முடியுமா, அவன் வந்து சுகத்துக்கு வந்துடலாம் என்னால முடியுமான்னு கேட்கிறார். ஏன் நீ என்ன நினைச்சுனுங்கிற, அதான் மேட்ரு. இனி ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. அதான் கேட்க சொல்றாரு சீஷருங்களை பார்த்து, இந்த நாள் வரைக்கும் என் நாமத்தில் நீ ஒன்னும் கேட்கல, நீங்களும் கேட்கல, அதனால தான் பெற்றுக்கல. ஆனா கேட்டினா நீ நிறைவாகிற, நீ சந்தோஷம் நிறைவாகிற மாதிரி பெற்றுக்கொள்வேன்றார். நீ நிச்சயமா பெற்றுக்கொள்வ. காலேப் போது விடு வீடு, இதுக்கு ஆண்டவர் சொன்னாதான் இன்னத்துக்கு கூட வானா இந்த வயசுல உட்காந்து நல்லா சாப்பிட்டு போலான்னு யோசிக்கல. அவனுக்கு இருக்கிற பலன் அவன் அறிஞ்சான், அவனுக்கு ஆண்டவர் சொன்னது அவன் தெரிஞ்சு கொண்டான். அதை நோக்கி ஜோஷ்வா கிட்ட வந்தான். ஜோஷ்வான்றது ரீப்ரசன்ட் பண்றது யாரையும் இல்ல, ஜீசஸ் தான். ஜீசஸோட இன்னொரு பேர் ஜோஷ்வா தான், ஏசுவா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஜீசஸ் இன்னொரு பேர் என்ன, ஜோஷ்வா. இன்னைக்கு நீ அந்த ஜோஷ்வா கிட்ட போக தேவையில்ல, இன்னைக்கு நீயும் நானும் போக வேண்டியது அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு பொறுப்பு நம்மளுக்கு. ஜீசஸ் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனா பொறுப்பு யார்கிட்ட குத்துக்கிறாரு, பிதாவாகிய தேவன் ஜீசஸ் கிட்ட குத்துக்கிறார். கொடுத்திருக்கிறதுனால அவர் நாமத்தை சொன்னா மாத்திரம் போதும், அற்புதங்கள் அதிசயங்கள் நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல கண்டிப்பா போய் சேருவீங்க. கவலையப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மகா பெரிய மலையை உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை போல இன்னும் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய மகா பெரிய விசாலமான இடம் இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது. அவங்கள போய் மிச்சம் எதையும் வைக்காதீங்க, சுதந்திரிக்கிற ஒரு மைண்ட்லயே இருங்க. ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார், ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் நான் சுதந்திரித்து கொள்ளணும். சுகம் என்னுடையது, மகிமை என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது. நீங்க எப்படி மேல பரலோகத்துல இருக்கிறீங்களோ அதே போல அதே வாழ்க்கை நான் இந்த உலகத்துல வாழணும்னு கேளுங்க. அதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசு எப்படியா இருக்கிறாரோ நாம் அப்படியா இந்த உலகத்தில் இருக்கிறோம். சோ நான் சொல்றேன், நீங்க வெறும் உயிரோடு இருப்பீங்க பத்தி பேசல. வயசாயிட்டு 10 90 வயசுப்பா இன்னும் உயிரோடு இருக்குது பாரு ஆச்சரியம், அது இல்லை. அந்த வயசுலயும் அழகா தெம்பா அப்படியே நடந்துங்கன்னு ஃபிட்டா இளமையா இருக்கிற பத்தியா, அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. அதை தான் உனக்கு கொடுக்கிறோன்னு விரும்புறாரு. ஹல்லேலூயா. வயசான கிளை போல்ட்டுங்க மாதிரி அப்படியே பத்துலாம், அந்த வாழ்க்கையா சொல்லுங்க. நடக்க முடியாம பரவாயில்ல இந்த வயசுலயும் அப்படி நல்லா இல்ல, நல்லா பேசுவ, எதையும் மறக்க மாட்ட. ஒரு வாலிபன் எப்படி இருப்பானோ அப்படியே நீ இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பம். காலேப் அப்படியே வச்சார். ஏன்னா அவன் சுதந்திரிக்கிற தேவ வார்த்தை அவனுக்குள்ள இருந்துச்சு. எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நீ கவனிக்கிற, பைபிள் தான் சொல்லுது, வார்த்தையில் பிரியமாய் தியானமாய் இருக்கிறவன் வாய்க்கால்கள் ஓரத்தில் நட்டப்பட்ட ஒரு மரமா இலை உதிராது. அப்படின்னா வயசாயிடாதுப்பா அவனுக்குன்றார். பச்சையா இருப்ப நீ.
இளமையா இருப்பேன் தான், இலை உதிராத ஒரு மரமா கனி கொடுத்துனே இருப்பேன். எந்த வயசுலங்க? 100 வயசுல கூட கொடுப்பேன். நீ நானா ஆபிரகாமின் வாரிசு. ஆபிரகாமுக்கு முதல் ஆசீர்வாதம் நீதி, விசுவாசத்தில் நாள் வரும் நீதி. இரண்டாவது ஆசீர்வாதம் 100 வயசுல குழந்தை பெத்தெடுக்கிறானா அவனுக்கு ஒரு எளிமையை ஆண்டவர் கொடுத்திருப்பார், ஒரு யூத் ரினியூ பண்ணியிருப்பார், அவன் ஸ்ட்ரென்த்தை ரினியூ பண்ணியிருப்பார். சாரால அவ்வளோ வயசான கேள்வியை ஒரு எகிப்து ராஜா ஆசைப்படுமானா அப்போ சாரால் எவ்வளோ பியூட்டியாக இருந்திருப்பா. தேவன் அந்த அழக பெண்களாக உங்களுக்கும் ஆண்களாக ஆபிரகாமின் சங்கதியான உனக்கும் எனக்கும் ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். வயசு மேட்ரே இல்லை, நீ வார்த்தையை உள்ளே இறக்கிட்டேன்னு வச்சுக்க, எந்த வயசுலையும் இளமையாக இருப்ப. 25 வயசா அப்படின்னு கேட்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ உனக்கு அந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நோயோட பத்துட்டு கால் வரல, முதுகு போயிடுச்சு, ரொம்ப நாளா உயிரோடு இருக்கிறாங்கப்பா, பெரிய அதுல ஒரு ஆச்சரியம் இல்லைங்க, ஒரு ஆச்சரியம் ஒண்ணுமே இல்லை. எதுல? பத்துங்கிறதுல எல்லாத்துலயும் அப்படியே சுகந்தரிக்கிற மாதிரி ஆக்டிவா இருக்கிற சரீரத்தை இந்த வயதுலயும் பெரிய பெரிய காரியங்களை செய்யற அளவுக்கு ஆண்டவர் உனக்கு செய்வார், கர்த்தர் நடத்துவார். கண்களை மூடி செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக நான் நன்றி சொல்றேன். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துவீராக, பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் ஸ்திரப்படுத்துவீராக. நன்மை கிருபைகள் இவர்களுக்கு பெருகட்டும். காலேபு அந்த 85 வயசுலையும் உடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு ஜோஷுவா அடுத்தது வந்தது போல இன்னைக்கு நீங்க சிலுவையில் சம்பாதித்து நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் டாடி. ஏசப்பா, நீங்க சிலுவையில் சம்பாதித்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியா இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறோம் டாடி. இயேசுவின் நாமத்துல நாங்கள் எல்லாத்தையும் சுகந்தரித்துக் கொள்ளும். எங்களுக்கு சம்பாதித்த நீதியை நாங்கள் சுகந்தரித்துக் கொள்ளுகிறோம். எங்களுக்கு சம்பாதித்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் சுகந்தரித்துக் கொள்ளுகிறோம். எங்களுக்கு சம்பாதித்த ஆசீர்வாதங்களை நான் சுகந்தரித்துக் கொள்ளுகிறோம். எங்களுக்கு சம்பாதித்த சுகத்து, ஆரோக்கியத்தை, பலத்தை நாங்கள் சுகந்தரித்துக் கொள்ளுகிறோம். ஒரு தெய்வீக ஆரோக்கியமாய், நோய் இல்லாத, வலிகள் இல்லாத ஒரு சரீரமாய் நீங்க மாற்றினதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஓடினாலும் களைப்படைகிறது ஒரு சித்தம் அல்ல, நாங்கள் என்ன பண்ணாலும் சோர்ந்து போவாது இருக்கிறது தான் உங்களுடைய சித்தம் டாடி. We believe in your word, Father. உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருக்கு. எங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய ராட்சசர்கள் போல பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறீங்க, நான் உன்னோடு கூட, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவங்க எல்லாரையும் அப்பம் போல உனக்கு நான் வைத்திருக்கிறேன். பெரிய பெரிய மேட்ருக்கு தான் பெரிய பெரிய தடைகள் உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஒடிச்சுன்னு போய் உனக்குன்னு சொன்னதை நான் கொடுப்பேன் தான் ஆண்டவர் சொல்ல. ஸோ ஆண்டவர் அப்படியே உங்கள் வாழ்க்கையை செய்வாராக. நம்பிக்கையோடு இருங்க, பயப்படாதீங்க, செத்துறன்னு போவாதீங்க, அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உனக்குன்னு என்ன வார்த்தை கொடுத்தாரோ, வாக்கு தத்தமா பர்சனல் எனக்குன்னு ஆண்டவர் சொன்னதுன்னு ஒன்று இருக்கணுங்க. உங்களுக்குன்னு இருக்கும். எனக்கிட்ட பர்சனலாக ஆண்டவர் என்கிட்ட பேசினார், கனவுல பேசினார், ஒரு பாஸ்டர் மூலியமா பேசினார். அதை எழுதி வச்சு அது மேல நோக்கமா தியானம். இது சொன்னீங்களே, ஜாக்கோப் அதான் சொல்ல, நீங்க சொன்னீங்களே நான் பணக்கார ஆவேனதா எங்க அப்படின்ற மாதிரி கேட்டவன ஆண்டவர் பணக்கார ஆயிட்டார். நீ போய் கேள், நீ கேள், உனக்குன்னு சொன்னதை நீ கேள், சுகந்தரித்துக்கொள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீங்களோ மற்றவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுக்குரியதை ஆண்டவர் அவங்களுக்குன்னு வச்சிருக்கிற சுகந்தரித்து கொள்ளட்டும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் நீங்க பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இன்னரிட்டன்ஸை குறித்து பேசிக்கொண்டு வருகிற பாஸ்டர் ரோவனோடு கூட ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ஞானங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.